is Ricardo. நம்ம buoyancy force எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். வாட்டர் ஃபில் பவுல், அதுக்கப்புறமா கிளே. வாங்க இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கிளேவை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா மாதிரி பண்ணிக்கிறேன், ரோல் பண்றேன். ரோல் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து இது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா பார்க்கலாமா? இது என்னாச்சு? சிங்க் ஆச்சு. இந்த கிளே வந்து நான் ஃப்ளோட் ஆகிறதுக்கு நான் ஒரு ஈஸி டெக்னிக் சொல்லட்டுங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் இதை ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிட்டு பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே திக்னஸே இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா டென்சிட்டி கம்மியாகும். பாருங்க, நான் ஒரு போட் ஷேப்புக்கு மாத்திட்டேன். இப்போ வந்து இது ஃப்ளோட் ஆகுமா சிங்க் ஆகுமா சொல்லுங்க? ஃப்ளோட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பின்னாடி இருக்கிற சயின்ஸை பார்க்கலாமா? வாங்க. இதுதான் buoyancy force. நான் கிளே பாலை வந்து சர்க்கிளாக நான் ரவுண்ட் ஷேப்புக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ வந்து ஏர் மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். அதுவே நான் போட் ஷேப்புக்கு நான் மாற்றிக்கிட்டேன்ல, அதில் வந்து ஏர் மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக பேக் ஆகிருக்கும். அது ஃபஸ்ட்டு நான் செஞ்ச பாலில் வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும், டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நான் போட் மாதிரி செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். வால்யூம் வந்து கம்மியாக இருந்து டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா வாட்டரில் வந்து கிளே பால்லாம் சிங்க் ஆகும், இல்லைன்னா வேற எந்த ஆப்ஜெக்டும் சிங்க் ஆகும். அதுவே வால்யூம் வந்து அதிகமாக இருந்துட்டு டென்சிட்டி கம்மியாக இருந்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். அதுவே ரியல் லைஃப்ல வந்து அயன் பாலை வாட்டர்ல போட்டோம்னா, நார்மலா அயன் பாலை வாட்டர்ல போட்டோம்னா அது சிங்க் ஆயிடும். ஓகேங்களா? அதுவே நம்ம ஒரிஜினல் ஷிப்லாம் பார்த்தோம்னா அது வந்து அயன்ல தான் செஞ்சிருப்பாங்க. அதுவே வால்யூம் வந்து அதிகப்படுத்திட்டு டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஒரிஜினல் ஷிப்லாம் ஃப்ளோட் ஆகுது. இந்த ஒரிஜினல் ஷிப்லாம் அயன்ல செஞ்சிருந்தாலும் அந்த buoyancy force வச்சு தான் ஷிப்பெல்லாம் ஃப்ளோட் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ இது பின்னாடி இருக்கிற சயின்ஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.